பிக் பாஸ் வீட்டை விட்டு ஜாக்லின் வெளியே இருக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஜாக்லின் ரொம்பவே எமோஷ்னலாக உள்ளே இருக்கக்கூடிய ஹோஸ்ட்மென்ஸ்ட்டை நிறைய விஷயம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8ல் ஒன் ஆஃப் த சூப்பர் பிளேயராக விளையாண்டுட்டு இருந்தவங்க தான் ஜாக்லின். கண்டிப்பாக இவங்க டாப் 3ல இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பணப்பட்டி டாஸ்க் இருக்கு இல்லையா, அதை விளையாட போயிட்டு அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. 5 லட்சம் ரூபாய்க்கான பணப்பெட்டிக்கு விளையாட போகும்போது கிட்டத்தட்ட 37 செகண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 39 செகண்டில் தான் வந்தாங்க. ஸோ கேட் மூடிடுச்சு. இதனால ஜாக்லின் இந்த ஒரு கேமை விட்டு வெளியே போயிட்டாங்க. அண்ட் இதனால ஜாக்லின் வெளியிலே பயங்கரமாக கதறியத ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியாதனமாக அந்த தப்பை பண்ணிட்டோமோ அப்படின்னு உள்ளார இருக்கக்கூடிய சௌந்தர்யாவாக இருக்கட்டும், மற்ற ஹவுஸ்மேட்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. குறிப்பாக சௌந்தர்யா, பவித்ராலாம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு வெளியே போகிறத விட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எப்பவும் எல்லாரும் போகும்போது எல்லாரையும் கட்டி பிடிச்சி 4 வார்த்தை பேசிட்டு போவாங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கல இல்லையா? ஸோ சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ரொம்பவே கதறி அழுது கத்தி கத்தி அந்த கேட்டுக்கு முன்னாடி பேசிக்கிட்டாங்க. சௌந்தர்யா பயங்கரமாக கத்தி அளவே ஜாக்லின் அந்த பக்கம் அழுதுகிட்டே, கவலைப்படாத மச்சான், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நான் கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே இங்கே இருந்துட்டேன். இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நல்லபடியாக விளையாடு. உன்னை ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்க்குறேன். இன்னும் 2-3 நாள் தானே அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே பயங்கரமாக கத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் சௌந்தர்யா, நீ ஏன் இப்படி பண்ண, நீ போகாதன்னு நான் சொன்னல அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சைடு வீட்டுக்குள்ளே இருந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே, ஜாக்லின் ரொம்பவே சூப்பராக விளையாட்டுருந்த, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்த, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபைனலில் ஒன்று பார்ப்போம் அப்படின்னு முத்துக்குமரனாக இருக்கட்டும், ரயானாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பேசாமல், அவங்கக்கிட்ட நல்லபடியாக சென்ட் ஆஃப் ஆகாமையே பெட்டி எடுக்காமல் ஜாக்லின் வெளியே இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிக மோசமான ஒரு விஷயமா, ரொம்ப சோகமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். நீங்கள் ஜாக்லின் வெளியேறினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் அஜித்குமார் அவர்களோட நடிப்பில் வெளிவர இருக்கக்கூடிய விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே டீசர் வெளியாகி இந்த படம் மிகப்பெரிய வித்தியாசமான முறையில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட காப்பிரைட்ஸ் பிரச்சனையால் இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. இந்த ஒரு நிலையில் இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. படம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கதையம்சம் கொண்டதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சாலுமே விஷுவல்ஸ் எப்படி இருக்கு, மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க அஜித் அவர்களோட ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அவரோட படத்துக்கான ஒரு சில விஷயங்கள் வெளிவருது இல்லையா, அதனால தான் அஜித்குமாரோட ரசிகர்கள் எல்லாமே இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வர பிப்ரவரிக்கு அப்படிலாம் மார்ச்சுக்கு இந்த படம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ ட்ரெய்லரோட கடைசியில் இந்த படம் எப்போ வருது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். விடாமுயற்சி கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுதா இல்லை லேட் ஆகுதா அப்படின்னு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.